வணக்கம். முக்கிய செய்திகள். அட்சய திருதியை நாளில் நகை, மஞ்சள், கல்லுப்பு போன்றவற்றை வாங்கி வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. இதனால் ஆண்டுதோறும் இந்த நாளில் தங்கம், வெள்ளி, வைரம் உள்ளிட்ட ஆபரணங்களை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டுவது வழக்கம். இந்த ஆண்டும் அட்சய திருதியை முன்னிட்டு பொதுமக்கள் பெருமளவில் நகைகள் வாங்க முனைந்துள்ளனர். தங்கம் வாங்கினால் செல்வம் அதிகரிக்கும், வாங்கிய பொருட்கள் குறையாமல் வளம் சேரும் என்ற நம்பிக்கை காரணமாக நகை கடைகள் வாடிக்கையாளர்களால் நிரம்பியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள ராம் தங்க நகை மாளிகையில் அதிக அளவில் மக்கள் திரண்டு நகைகள் வாங்கினர். அட்சய திருதியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனையும் மேற்கொள்ளப்பட்டதால் விற்பனை மேலும் அதிகரித்தது. இந்த நிலையில் நகரின் பல்வேறு நகை கடைகளிலும் விற்பனை சிறப்பாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் முக்கிய உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைப் பகுதிகளில் எளிதில் மக்கள் நகர்வு நடைபெறும் சூழ்நிலை இருப்பதால் தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் செயல்முறையில் நேர்மையை நிலைநிறுத்தவும் தேர்தல் துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கவும் இந்த மதுவிலக்கு நாட்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் வரும் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட வேண்டும் என்று கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே மங்கலட்சுமி நகரில் உள்ள ஒண்டி வீர ஐயனாரப்பன் கோவிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 16ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் தொடக்க நாளில் காப்பு கட்டுதல், சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஏப்ரல் 17ஆம் தேதி குதிரை வீதி உலா, ஊரணி பொங்கல் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வலம்புரி விநாயகர் திரு வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்வில் நேயம் மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி, கோவில் தலைவர் இளந்திரையன், செயலாளர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு, திருவிழா குழுவினர் மற்றும் உருளையன்பேட்டை, மங்கலட்சுமி நகர், கண்ணன் நகர், சுப்பையா நகர் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 2 கலங்கரை விளக்கங்கள் உள்ளன. கடற்கரை காந்தி சிலை அருகே பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட பழைய கலங்கரை விளக்கமும், வம்பாக்கீரப்பாளையத்தில் மற்றொரு கலங்கரை விளக்கமும் உள்ளது. பழைய கலங்கரை விளக்கம் தற்போது பயன்பாட்டில் இல்லை. வம்பாக்கீரப்பாளையம் கலங்கரை விளக்கமானது மத்திய அரசின் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறையின் செயல்பாட்டில் உள்ளது. இந்த கலங்கரை விளக்கமானது கடலில் செல்லும் கப்பல்கள், மீனவர்களின் படகுகள், கடலோர காவல்படை ரோந்து கப்பலுக்கு சுழலும் விளக்கிலிருந்து செல்லும் வெளிச்சம் வழிகாட்டியாக இருந்து வருகிறது. மேலும் வம்பாக்கீரப்பாளையம் கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கலங்கரை விளக்கத்தின் மேலேறி பார்வையாளர்கள் கூடத்தில் இருந்தபடி பார்த்தால் ஒட்டுமொத்த புதுவையின் அழகையும் கடலின் பரந்த காட்சிகளையும் கண்டு ரசிக்க முடியும். இதனை காண குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆசைப்படுகிறார்கள். இதற்காக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஆனால் கலங்கரை விளக்கத்தின் 249 படிக்கட்டில் ஏறி சென்றுதான் புதுவையின் அழகை ரசிக்க முடியும் என்ற நிலை இருந்தது.
இதனால் முதியவர்கள் மற்றும் உடல்நலக் குன்றியவர்களால் படிக்கட்டில் ஏறி சென்று பார்க்க முடியாத நிலை இருந்தது. எனவே கலங்கரை விளக்கத்தில் லிப்ட் வசதி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதனை ஏற்று கலங்கரை விளக்கத்தில் லிப்ட் வசதி அமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தது. இதனால் பார்வையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் லிப்ட் அமைக்கும் பணிகள் முடிந்து மீண்டும் கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது லிப்ட் மூலம் பொதுமக்கள் அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் அழைத்து வரப்படுகிறார்கள். இதன் மூலம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலங்கரை விளக்கத்தை சென்று மகிழ்ச்சியுடன் பார்வையிட்டு வருகிறார்கள். ஒரே நேரத்தில் இந்த லிப்டில் சுமார் 8 முதல் 10 நபர்கள் செல்ல முடியும். கலங்கரை விளக்கம் நாள்தோறும் திங்கட்கிழமை தவிர தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மதியம் 2:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையும் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்கள். இதற்கு கட்டணமாக சிறுவர்களுக்கு ரூபாய் 10, பெரியவர்களுக்கு 20, வெளிநாட்டினருக்கு 25 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. கோடை காலங்களில் மீன்களின் இனப்பெருக்கம் அதிக அளவில் நடைபெறும். இந்த காலங்களில் மீன்கள் கடலுக்கு அடியில் உள்ள பாறைகளில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும். அந்த சமயங்களில் மீனவர்கள் விசைப்படகுகளில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது படகுகள் மற்றும் வலைகளில் அடிபட்டு மீன் குஞ்சுகள் அழியும் நிலை ஏற்பட்டது. கடலில் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையிலும் கடந்த 1983ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டின் கிழக்கு கடல் பகுதிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது மீன்பிடி தடைக்காலத்தை புதுவை அரசு 61 நாட்களாக உயர்த்தி அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து 61 நாட்கள் மீனவர்கள் ஆழ்கடலில் விசைப்படகில் சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை காலத்தில் விசைப்படகுகள், இழுவை படகுகளை மீனவர்கள் ஆழ்கடலுக்கு எடுத்து சென்று மீன்பிடிக்க கூடாது. மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு 4 நாட்களான நிலையில் மீனவர்கள் தங்களது படகுகளை உப்பளம், தேங்காய் திட்டு துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் அவர்கள் மீன்பிடி தடைக்காலத்தை பயன்படுத்தி தங்களது விசைப்படகுகளை சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், படகுகளில் உள்ள பழுதினை வெல்டிங் மூலம் சரி செய்து வருகின்றனர். ஒரு சில மீனவர்கள் கூட்டமாக இருந்து வம்பக்கரபாளையம் சாலையோரத்தில் மீன்பிடி வலைகளையும் சீரமைத்து வருகின்றனர். ஏப்ரல் 18 உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு காரைக்கால் நிரவி பகுதியை சேர்ந்த அஷ்ரப் அலி தனது இல்லத்தையே பாரம்பரிய அருங்காட்சியகமாக மாற்றி காரைக்கால் பாரம்பரிய மையம் என தொடங்கியுள்ளார். சிறு வயதிலிருந்தே ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக கடந்த 50 ஆண்டுகளாக 100 ஆண்டுகள் பழமையான அரிய பொருட்களை சேகரித்து பாதுகாத்து வரும் அவர் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகள், ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை சேமித்து வைத்துள்ளார். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, குவைத், கத்தார், சவுதி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்தியாவின் பல்வேறு மாநில தலைவர்களின் அஞ்சல் தலைகள், சோழர் கால நாணயங்கள் முதல் பல்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் ஆகியவையும் அவரது சேகரிப்பில் உள்ளன. பழைய வீடுகள், பழம்பொருள் அங்காடிகள், குப்பை திடல்கள் போன்ற இடங்களிலிருந்து அரிய பொருட்களை சேகரித்து பாதுகாத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனை தவிர விவசாய பயன்பாட்டு கருவிகள், வீட்டு பயன்பாட்டு பாரம்பரிய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பழமையான பொருட்களையும் அவர் சேமித்து வைத்துள்ளார். அவரது இல்லத்தை தினமும் பொதுமக்கள் பார்வையிட்டு ஆச்சரியப்படுகின்றனர். உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு அவர் இல்லத்தை பார்வையிட்ட பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அஷ்ரப் அலியின் முயற்சியை பாராட்டினர். மேலும் இந்த பாரம்பரிய மையத்தை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கும் வகையில் பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் பேராசிரியர் ஆனந்தகுமார் கோரிக்கை வைத்துள்ளார். பக்தி மார்க்கமாகவும் ஆப்பக்கூடு இதே மாதிரி பல்லாங்குழி தெரியும். பல்லாங்குழி ஆமாம் வீட்டிலே வறுத்து இதில் போட்டு டேபிள்லே இருக்கும். நான் சின்ன பிள்ளை எங்கள் வீட்டில் இருந்துச்சு. டேபிள்லே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு காப்பி கொட்டையை எடுத்து நாங்களே அரைச்சி பெருங்காயெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதில் இப்போ அதோட ஒன்று சிலதெல்லாம் முக்கால்வாசி ஆற்று உள்ளே இருக்கும். மீதி ஒவ்வொரு மூடி போட்டிருக்கோம்.
காய்கறி கொண்டு வச்சா கூட அந்த காலத்தில் லெதர் ஒரிஜினல் தான். இது வந்து தூக்கா அடிக்கிறது அரப்புக்காங்க. தண்ணி இருக்கும், இது வழியாக உள்ள போய் அந்த தண்ணியிலையும் பபுள்ஸ் வந்து இது வழியாக வரும், வெளியே வரும். இது நார்மலாக எல்லா கண்ட்ரிஸும், அரபு கண்ட்ரிஸும் அது வயசானவங்கலாம் கொஞ்சம் 4 பேர் உட்காந்து பேசிட்டு ஒன்று தான் இருக்கும், ஒரு 10 பேர் இருப்பாங்க, அப்படியே ரவுண்டில் வரும். அதாவது ஃபுல்லாகவே அது கறி தான், வேகமாக பறக்காது. ஏன்னு பார்த்தா அங்கே உட்காந்துரும். மடுவு தான், அது ஒரிஜினல் மடுவு கிடையாது. புதுச்சேரி மின்துறை கிராமம் வடக்கு செயற்பொறியாளர் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வில்லியனூர், புமியான்பேட்டை, லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர்பாளையம், காலப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், கட்டேரிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மின் நுகர்வோர் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை குறிப்பிட்ட இறுதி தேதிக்குள் கட்டாயம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டணம் செலுத்தாதவர்களின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் துண்டிக்கப்பட்ட இணைப்புக்கு நிலுவைத் தொகை முழுமையாக செலுத்திய பிறகே மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்படும். அதேபோல் துண்டிக்கப்பட்ட இணைப்புள்ள இடங்களில் அருகில் உள்ள மற்றொரு இணைப்பில் இருந்து மின்சாரம் பயன்படுத்தப்பட்டால் அந்த இணைப்பும் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி துண்டிக்கப்படும் என மின்துறை கடுமையாக எச்சரித்துள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வேலன் நகர், வெங்கடேஸ்வரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் அடைத்து கழிவுநீர் வெளியேற முடியாமல் தேங்கி நிற்கிறது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசி தொற்று நோய்கள் பரவும் அபாயம் நிலவுவதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் 2 நாட்களுக்குள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த ஆய்வின் போது கழக நிர்வாகிகள் மணிமாறன், பாலன், சங்கர், ரவி, குணா, கௌதம், பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆரியங்குப்பம் ஜெயபால் நகரில் செயல்பட்டு வரும் ஜீனியஸ் உயர்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் கார்த்திகா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். பள்ளியில் ஏற்பாடு செய்திருந்த பல்வேறு செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்ற அவர்கள் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் குறித்து ஆசிரியர்களுடன் நேரடியாக கலந்துரையாடினர். தொடர்ந்து மாணவர்களின் முன்னேற்ற அட்டைகள், புரோகிரஸ் கார்டு பெற்றுக் கொண்டனர். மேலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து எடுத்த குழு புகைப்படங்கள் நிகழ்ச்சிக்கு கூடுதல் சிறப்பு சேர்த்தன. இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் திறமைகள், ஒழுக்கம் மற்றும் வளர்ச்சி குறித்து விரிவாக பகிரப்பட்டதுடன் சிறந்த வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி பெற்றோர் மற்றும் பள்ளி இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்தது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் கார்த்திகா தேவி தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடைக்காலம் தொடங்கி வெயில் கொளுத்தி வருகிறது. கத்திரி வெயில் ஆரம்பிக்கும் முன்பே கடும் வெப்பம் பொதுமக்களை பெரிதும் பாதித்து வருகிறது. இந்த நிலையில் சாலையில் சென்று வரும் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். முக்கியமாக சிக்னல்களில் நீண்ட நேரம் காத்திருக்கும் போது வெயிலின் கொடுமை அதிகமாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இதற்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அனைத்து முக்கிய சிக்னல்களிலும் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டன. அதன்படி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான அஜந்தா சிக்னல், ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், அண்ணா சதுக்கம் மற்றும் ராஜா திரையரங்கம் சந்திப்பு பகுதிகளில் பந்தல் மற்றும் முக்கிய சிக்னல்கள் உள்ளிட்ட பல இடங்களில் பசுமை பந்தல்கள் அமைத்துள்ளனர். இதனால் வாகன ஓட்டிகள் பசுமை பந்தலின் கீழே நின்று தங்களை சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர்.
புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் பகுதியில் செயல்படும் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக நடைபெற்று வரும் கலை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் மற்றும் நிர்வாக அறங்காவலர் நிம்மி ரஃபேல் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெறும் இவ்விழாவில் இசை மற்றும் நாடக நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக எ உமன் ஆர் நாட் டு பி என்ற தலைப்பிலான நாடகம் அரங்கேற்றப்பட்டது. ஒரு பெண் தன்னை மதிக்காத சமூகத்தில் துக்கம், சந்தோஷம், கோபம் மற்றும் எதிர்ப்பு ஆகிய உணர்வுகளுடன் போராடும் சூழ்நிலையை மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட இந்த நாடகம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. இந்நாடகத்தை வினய்குமார் எழுதி இயக்கி நடித்திருந்தார். மேலும் நிம்மி ரஃபேல் உள்ளிட்ட கலைஞர்கள் தங்களின் சிறப்பான நடிப்பால் ரசிகர்களை ஈர்த்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை ரசித்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்நாடக நிறைவில் பார்வையாளர்கள் கைத்தட்டி உற்சாகமாக பாராட்டினர். காரைக்கால் அருகில் உள்ள தர்மபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலயத்தின் 152வது ஆண்டு திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக புனித செபஸ்தியர் 5 பெரிய தேர்பவனி வீதி உலா மிக விமரிசையாக நடைபெற்றது. இதற்கு முன்பாக நடைபெற்ற திருப்பலியை காரைக்கால் புனித தூய தேற்றிருவு அன்னை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ் குமார் மற்றும் துணை பங்குத்தந்தை சாமிநாதன் இணைந்து நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 5 பெரிய தேர்களில் புனித செபஸ்தியர் வீதி உலா நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தேர்கள் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தன. இந்த தேர்பவனி விழாவில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித செபஸ்தியரை வழிபட்டனர். செபஸ்தியார் வழியாக ஒப்புக் கொடுத்து ஜபத்தை ஆரம்பிக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவின் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, தேருக்கு முன்னால் யாரும் இல்லாமல் தேர் அங்கே தனியாக செல்லுகிறது. தயவு செய்து பின்னால் இருப்பவர்கள், நடந்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து விரைவாக நடந்து தேருக்கு முன்னால் செல்லுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டு. நோய் நொடி நீக்க வல்லவரே, எம் பாப்புகள் புனித காரைக்காலில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த வேல்முருகன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேல்முருகன் காவல் கண்காணிப்பு அலுவலகம், நீதிமன்றம், சிறைச்சாலை, பாதுகாப்பு பெட்டகங்கள் அறை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பணியாற்றி வந்தவர். சமீபத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். தேர்தல் பணிகள் காரணமாக 3 காவலர்கள் செய்யும் பணியை 2 பேரும் மட்டுமே ஒதுக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் தொடர்ந்து ஓய்வின்றி பணியாற்றி வந்த அவர் மன அழுத்தத்தில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் முன்தினம் அதிகாலை வீட்டிலிருந்து கழிவறைக்கு சென்று திரும்பும்போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவரை காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது. அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்ததில் மூளை நரம்பில் கடுமையான இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்தது. மேல் சிகிச்சைக்காக திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் மாற்றப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட வேல்முருகன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பணி சுமை குறித்து வேல்முருகன் பேசியதாக கூறப்படும் ஆடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தேசிய பண்பாட்டு ஆவணங்கள் கணினி மயமாக்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் பண்பாட்டு ஆர்வலர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் கலைஞர்களின் திறமைகள் முறையாக பதிவு செய்யப்படுவதுடன் அரசு வழங்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வாய்ப்புகளை பெற உதவியாக இருக்கும். ஆர்வமுள்ள கலைஞர்கள் ஞான் பாரதம் இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம். https://nyanbharatham.com. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கலைஞர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் மன்னார பரதேஸ்வரர் சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் 234ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோபூஜை மற்றும் கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக மகானுக்கு 108 சங்காபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு சங்காபிஷேகம் செய்தனர். மேலும் புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் சிவனடியார் திருக்கூட்டம் சார்பில் திருவாசக செம்மல் திரு சிவசங்கரன் தலைமையில் திருவாசக முற்றோதுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுந்தர நாட்டிய கேந்திரா சுந்தரமூர்த்தியின் வரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், தலைமை அர்ச்சகர் முத்து மற்றும் உதயம்பட்டு பகுதி பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி தலைமை மீண்டும் ஆட்சியாள வேண்டும். மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வம் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம்பெற வேண்டியும் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் கர்ணா தலைமையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ தினத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் கர்ணா தலைமையில் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் சுந்தர மகாலிங்கம் அன்னதானத்திற்காக 50 கிலோ துவரம் பருப்பு, 20 கிலோ மீல் மேக்கர், 25 கிலோ பாமாயில், மிளகு, சீரகம் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் புரணாங்குப்பம் சந்துரு, சூர்யா, விக்கி, சஞ்சய், பிரவீன், ஹரிஷ், ஸ்ரீதர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மரக்காணம் அருகே பெருமுக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்து முக்தி ஜல ஈஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாத பிறப்பின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு செல்வ விநாயகருக்கு உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை நேரத்தில் செல்வ விநாயகருக்கு பால், தேன், தயிர், வெண்ணெய், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட கலச நீர் மற்றும் 108 சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜல ஈஸ்வரர் மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆனந்த குடில் அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி செய்திருந்தார். காரைக்கால் பகுதியில் PSR நிறுவன உரிமையாளரும் திமுக பிரமுகருமான சின்னையன் பிள்ளை துணைவியார் சுந்தரி அம்மையாரின் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து காரைக்கால் மாநில கழக பொருளாளர் அமுதா ஆறுமுகம், சுமோ கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மறைந்த சுந்தரி அம்மையாருக்கு அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.